சின்னம். இந்த சிக்னல் சொல்றது உங்க கஷ்டமான காலம் இப்போ நல்ல காலமா மாறப்போகுது. கூடவே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பும் இருக்கு. மூன்றாவதா கருந்தேனிகள் வருவது. உங்க வீட்டுக்குள்ள யாரும் எதிர்பார்க்காம கருந்தேனிகள் லைன்ல வந்து சாப்பாடு பொருட்கள் மேல ஏற ஆரம்பிச்சா அதுல பெரிய அர்த்தம் இருக்கு. அது மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு அர்த்தம். இது வீட்டுல பணம் வரப்போறதுக்கான நிச்சயமான அறிகுறி. நான்காவதா பசு வாசலுக்கு வருவது. காலையில வீட்டு வாசல் கிட்ட ஒரு பசு வந்தா அத கடவுளின் ஆசீர்வாதம்னு எடுத்துக்கணும். அந்த பசுவுக்கு ஒரு ரொட்டி இல்லைன்னா கீரை மாதிரியான சாப்பாடு கொடுத்து அனுப்பணும். இது மகாலட்சுமி நேரா உங்க வாசலுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஐந்தாவதா துளசி செடி பசுமையா வளர்வது. உங்கள் வீட்டுல துளசி செடிய நிறைய கிளைகளோட பசுமையோட இருக்குதுன்னா அது சந்தோஷம், செல்வம், செழிப்பு உங்கள் வீட்டுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆறாவதா வீடு துடைப்பம் மற்றும் மகாலட்சுமி தொடர்பு. வீட்டை சுத்தம் செய்யற துடைப்பம் மகாலட்சுமியோட நெருக்கமான தொடர்பு இருக்குமாம். காலையில யாராவது துடைப்பம் போடுறத பார்த்தா நீங்க சீக்கிரமா பணக்காரரா மாற போறீங்க. நாள்தோறும் தொடர்ந்து 5 நாட்கள் யாராவது துடைப்பம் போடுறத பார்த்தீங்கன்னா எல்லா துன்பங்களும் அகல போகுது. ஏழாவதா சில்லறை பணம் கிடைப்பது. காலையில வீட்டு வெளியில சில்லறை பணம் கிடைத்தா அது பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி உடை அணியறப்போ இல்லை என்றால் அகற்றும் போது பாக்கெட்ல இருந்து பணம் விழுந்தாலும் அது கூட பணம் வருகையே சொல்றது. எட்டாவதா வீட்டு வாசல் கிட்ட அகேப் செடி வளர்வது. உங்க வீட்டின் முக்கிய வாயிலுக்கு வெளியிலவே தான் நீலக்கத்தாழை செடி வளர ஆரம்பிச்சா அது உங்க வாழ்க்கையில பணம் சேரும் நிகழ்ச்சியை குறிக்குது. இது ஒரு நல்ல அறிகுறி. ஒன்பதாவதா பூனையை பற்றி. உங்க வீட்டுல பூனை குட்டிகள் பெற்றா அது ஒரு நல்ல அறிகுறி. அதே நேரம் மாடியில ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள் விழுந்தாலோ பறவைகள் மாடியில விலைமிக்க பொருள் வீசினாலோ அதுவும் பணவரவுக்கான சின்னம்தான். பத்தாவதா ஒரே இடத்துல 3 பள்ளிகள். வீட்டுல ஒரே இடத்துல 3 பள்ளிகள் தெரியறதுன்னா அது மகாலட்சுமி வரப்போறதுக்கான ஒரு முக்கியமான சின்னம். ஒரு பள்ளி இன்னொன்னு பின்தொடர்ற மாதிரி இருந்தாலும் வீட்டு வளர்ச்சிக்கான அறிகுறி தான். தீபாவளி கிழமை துளசி செடியில பள்ளி காட்சிப்பட்டா அது மிகவும் அதிர்ஷ்டம்னு சொல்லப்படுது. 11ஆவதா காலையில கரும்பு காண்பது. காலையில திடீர்னு கரும்பு பார்ப்பதா இருந்தா அது